உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாறா, பெட் காஃபி. பெட் காஃபி பெட்ல இருக்கும்போது தானே குடிக்கணும். மாறா, பல்லு விளக்காம குடிக்கிறது ரொம்ப தப்பாமா. அதனாலதான் நீ பிரஷ் பண்ணதுக்கு அப்புறம் தரேன். குடி. ஆமா, உங்ககிட்ட இதெல்லாம் நான் கேட்கவே இல்லையே. கேட்கலனாலும் நான் செய்வேன். குடி. ஆமா, ஏன் இதெல்லாம் செய்யற? இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீ செஞ்சது இல்லையே. நான் எப்பவுமே இப்படிதான் இருக்கேன். நீ தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து எல்லாத்தையுமே மறந்துட்டேன். ஏதுங்க? ஜெயிலுக்கு போனதுல மறந்துட்டானா? நான் என்ன 40 வருஷமாடி ஜெயில இருந்தேன்? 2 நாள் தாண்டி இருந்தேன். சரி சரி, பேசிட்டே இருக்காத. சீக்கிரம் கிளம்ப, நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு கிளம்பணும். எங்க? போகும்போது எங்க போறோம்ல கேட்க கூடாதுடா. முக்கியமான இடம், அவ்வளவுதான். கிளம்பு. ஏய், அங்க வைக்காத, இங்க கூட. சரி, நான் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்துரு. ஏய், நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பதில் சொல்ற? 10 நிமிஷம் தான் டைம். டக்குன்னு போய் குளிச்சுட்டு ரெடி ஆகி கீழே வந்துரு. இந்த புடி. அப்புறம் வரும்போது இந்த சட்டையை போட்டுட்டு வந்துரு. சீக்கிரம் வா. ஏய் குஞ்சு, ரொம்ப வெறுப்பேத்துறாளே. இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பண்ண மாட்டா. இது என்ன புது விதமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கா? இருடி எலிக்குட்டி, வரேன். ஆமா, இது நம்ம சட்டை தானா? வண்டிடு. ஒண்ணும் இல்ல, இது வெறும் ஆக்டிங் தான். ஒருவேளை நம்மள யாரும் பிரிஞ்சிருக்கோன்னு நினைச்சிட கூடாதுல, அதுக்காக தான். நீ எதுவும் ஃபீல் பண்ணிக்காத. போலாம் போலாம். என்னடி எங்க அம்மா சமாதி கூட்டு வந்திருக்க? ஆமா, இத சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்ல. இதுக்கு என்னமோ லெஃப்ட்ல திரும்ப ரைட்ல திரும்ப 4 தடவை சுத்தி கூட்டு வந்திருக்க. பேசாம வரியா? இங்க பாரு, பின்னாடி பைக்ல உட்காந்துட்டு வரும்போது பேசிக்கிட்டே வந்தேன்ல, அது எல்லாத்தையும் நான் கேட்டேன்ல. இப்ப நீ கேளு. நான் உன்கிட்ட பேசுறதுக்காக இங்க வரல. நான் என் மாமியார் கிட்ட பேசணும், அதுக்கு தான் வந்திருக்கேன். வரியா? மாமியாரா? அதான் என்ன டைவர்ஸ் பண்ண போறியா? அப்புறம் என்ன மாமியாரு? அது வரைக்கும் நீ என் புருஷன் தானே, அவங்க என் மாமியார் தானே. வா. நீ எப்பவுமே என் கூட இருக்கணும்னு நினைச்சேன். நேரம் பாதியிலே விட்டு போயிட்டேன். இப்ப அவ என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேம்மா. என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. நீ தான் உன் மருமக மனசை மாத்தணும். பார்த்துக்கோ. என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, என்கிட்ட ஏதோ சொல்ல வந்துட்டு யோசிச்சு அப்படியே சொல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல, நானே இன்னைக்கு இங்க அம்மா பார்க்க வரணும்னு நினைச்சேன். ஓ, நீயே கூட்டு வந்துட்ட. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். வேற எதுவும் இல்லையா? இல்லையே. சரி, அப்ப கிளம்பலாமா? பாத்தீங்களா அத்தை? உங்க புள்ளைக்காக நான் இவ்ளோ பண்ணிருக்கேன். இப்ப கூட அவன் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கான். அப்புறம் நான் எப்படி என் லவ் சொல்லுவேன்? என்னைக்கு உங்க புள்ள உண்மையை சொல்றானோ அப்பதான் நானும் என்னோட லவ் சொல்லுவேன். நீங்களாவது உங்க புள்ளையோட புத்தியை கொஞ்சம் மாத்தி விடுங்க அத்தை. நான் வரேன். இந்த மெட்டீரியல் 40, அப்புறம் இந்த ஷிஃபான் மெட்டீரியல் 80ங்க.
அப்படியா? ஆமா. என்ன வணக்கம் தம்பி. என்னாச்சு? மாறன் தம்பி இன்னும் வரலங்களா? மாறனா? மாறன் உள்ள இருப்பான், சொல்லுங்கண்ணே. ஒன்றும் இல்லை, அவர் வரட்டும், நான் பேசிக்கிறேன். ஏன் என்கிட்டலாம் சொல்ல மாட்டீங்களா? அப்படி இல்லை தம்பி, அது மாறன் தம்பிக்கு தான் தெரியும், நான் அவர்கிட்டே பேசிக்கிறேன். ம். கண்மணி, என்ன எதுவுமே சொல்லாம போற? என்னங்க சொல்றது? இங்க நடக்கிறது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு ஒரு சாட்சி மாதிரி இருக்கீங்க. அந்த மாதிரி தானே நானும் இருக்க முடியும். நான் என்ன இப்ப அவங்க கிட்ட போய் சண்டையா போட முடியும்? நானே ஒவ்வொரு முடிவுக்கும் உங்க தம்பி கிட்ட போய் நிக்கிற நிலைமையில தான் இருக்கேன். இனி எல்லாம் அவர் கையில தாங்க இருக்கும். வழக்கம் போல எல்லாத்தையும் மொத்தமா விட்டு கொடுத்துட்டு நம்ம ஓரமா ஒதுங்கி நின்னு கை கட்டி வேடிக்கை மட்டும் பாத்துக்கலாம். கண்மணி, சீரியஸா தாங்க சொல்றேன். கடையில வேலை செய்யற ஸ்டாஃப் அவரு உங்ககிட்ட ஓபனா ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறாரு. உங்க தம்பி கிட்ட தான் சொல்லுவேன்றாரு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? என்னக்கா பாப்பாக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கிறதுன்னு தெரியல. ஆமாப்பா. அழகா ராதா, இருக்க. அந்த பிங்க் சரி, ட்ரெஸ் சரி, பார்க்கலாம். இந்த ட்ரெஸ் எடுங்க, நல்லா இருக்கும். ஹாய், எப்படி இருக்கீங்க? இங்க தாங்கக்கா. அட, இது பாப்பாக்கு நல்லா இருக்கும்ல? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இது நல்லா இருக்குக்கா, இதை எடுத்துக்கோ. சரிம்மா. தேங்க்ஸ் அக்கா. பில்லிங்ல கொடுத்துருக்கா, okay. அங்க வாங்கிக்கோங்க. அக்காக்கு பாய் சொல்லிடு. பாய் அக்கா. பை. மாரா, ஆ, எப்படி இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா செலக்ட் பண்ற? உன்னால மட்டும் எப்படி இதெல்லாம் முடியுது? இதுக்கு என்ன ஆச்சு? மா, மடிச்சு வை. சரிங்கண்ணா. மாமா வந்து இதெல்லாம் மடிச்சு வச்சிரு. இதெல்லாம் கிளியரன்ஸுக்கு போக வேண்டியது முன்னாடி வைங்க. ஒழுங்கா வேலையை பாரு. அடிக்க வச்சது அடிக்கிட்டு இருக்கான் பாரு. அண்ணி, வேலை ஒழுங்கா பாரு. புதுசா சேர்ந்த பொண்ணுங்களா கரெக்ட் டைம் பண்ணிட்டாங்களா? எல்லாம் வந்துட்டாங்கடா. மேல ஸ்டாக்ல வந்துருச்சா? இத கூட எவனும் ஒழுங்கா பண்ண மாட்டான். ஏய் இரு. நான் பண்றேன் இரு. நீ என்ன தவிர ஒரு பொம்மையை கூட தொடக்கூடாது. நல்லா இருக்கா? ஆ, என்னாச்சு இவளுக்கு? கஸ்டமரே இல்ல, எதுக்கு யாரை திறந்து வச்சுட்டு போயிருக்காங்க? ஏய், இப்ப எதுக்கு நான் எங்க போனாலும் வாழை புடிச்சிட்டே பின்னாடி வந்துட்டு இருக்க? நான் உனக்கு பின்னாடி வரல. நான் போற இடத்துக்குள்ள நீ என் முன்னாடி போய்கிட்டு இருக்க. வீராக்கும் லவ் வந்துருச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.